பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட 3rd ரவுண்டுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வேக்கன்சி இன்னும் வரல. வேக்கன்சி கண்டிப்பாக 24ஆம் தேதி, அக்டோபர் 24ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ 26ஆம் தேதிக்குள்ளே நமக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நிறைய வேக்கன்சி வரப்போகுது. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை கடகடன்னு சொல்லிடுறேன். அக்டோபர் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஒரு 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணவே தேவையில்லை. ஆல்ரெடி 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பண்ண தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அக்டோபர் 26ஆம் தேதி 27ஆம் தேதி வெறும் 2 நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. ஸோ 2 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் அக்டோபர் 29ஆம் தேதியும் யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டில் வந்து சீட்டு கிடைக்குதோ அந்த மாணவர்கள் அக்டோபர் 29ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டு. நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், சார் நமக்கு வந்து 3rd ரவுண்டில் நம்ம யார் சார் கலந்துக்கிறது? பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எனக்கு 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சி நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இந்த 3rd ரவுண்டில் கலந்துக்கலாமா? கண்டிப்பாக கலந்துக்கலாம். இங்கே ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு காலேஜ் கூட மாறிக்கலாம். ஆனால் எப்படி மாற முடியும்? கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் மாறலாம், கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட் மாறலாம். ஆனால் ப்ரைவேட்லேருந்து ப்ரைவேட் மாறவே முடியாது. அதனால ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைவேட் மாற முடியாது. மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் மாறிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் நிறைய வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் காலேஜ்லேயும் நிறையா சீட்டு வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேருந்து கடைசி 79 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டாங்க. எல்லாரையுமே கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இதை பார்க்கையில் எப்படி இருக்குது தெரியுமா? நிறைய பேர் இன்ஜினியரிங்கு வேறு படிப்புலலாம் காலேஜ் ஆர்ட்ஸ் அது இதுன்னு போய் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே இப்போ இந்த கவுன்சிலிங்கில் 3rd ரவுண்டில் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குங்க. எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். தைரியமாக வந்து 3rd ரவுண்டை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணவே தேவையில்லை. ஸோ பண்ணாமல் இருந்தவங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் உள்ள ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு மாறணும்னு நினச்சாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ண தேவையில்லை, பட் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ பார்த்துங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா நம்மளுடைய சேனல் அது உடனுக்குடன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே போல் அப்டேட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். பாய், தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நர்சிங்கு, ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலைடு கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இப்படி ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்கல்ல. Bye.